கழுத்தில் காவித்துண்டு போட்டு பாஜகவை சேர்ந்த பெண் ஒருவர் அதிகாரிகள் மற்றும் ஆளும் கட்சியான திமுகவை நோக்கி வார்த்தைகளால் நேரடியாக கிழித்து தொங்கவிட்ட வீடியோ தற்போது படு வைரலாகி வருகிறது. அதிலும் குறிப்பாக நண்டு மீன் என சொல்லி அவர் ஆரம்பித்தது அப்பா என பேசியதும் ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் பெருத்த அடியாக மாறியிருக்கிறது. இந்த வீடியோவை முதல்வர் பார்த்தால் என்ன நினைப்பார் என உங்களுடைய கருத்தை கீழே பதிவு செய்யுங்கள். உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீன் நிக்க வேண்டிய இடத்துல, நண்டு ஓட வேண்டிய இடத்துல நாங்க மனுஷங்க வந்து வெறும் தரை இலங்கி நீந்திக்கிட்டு இருக்கோம். வெக்க கேடு. எத்தனை பொம்பளைங்க எத்தனை ஆம்பளைங்க குடிக்க தண்ணியில வந்து நின்னுட்டு இருக்கோம். பொதுப்பணித்துறையில நல்ல அயன் பண்ண பேண்ட், நல்ல நீட்டான ஷர்ட், மாசான சம்பளம் உழைப்பு இல்லாம சுரண்டிக்கிற ஜாதியா நானு உழைக்கிறேன். மக்களுக்காக கத்துறோம். நாங்க இங்க எங்களை வந்து அரசு பண்றதுக்கு இத்தனை பேர் அனுப்பிட்டீங்க. பொதுப்பணித்துறை ஊழியர்களே நீங்கள் குடிப்பது தண்ணீர் இல்லையா? நீங்கள் சாப்பிடுவது விவசாயிகள் சம்பாதித்த பொருட்கள் இல்லையா? உங்களுக்கு தண்ணீர் தேவை இல்லையா? நாங்கள் மட்டும் அங்க வந்து தரையில நீந்தணுமா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி, இந்த கட்சி இல்லனா தமிழ்நாடு துண்டு துண்டா துண்டா. நாங்க எதுக்காக இப்ப அரசு புரியல. நாங்க யாருக்கிட்டையும் சண்டைக்கு போல, யாரையும் தப்பா பேசல. அப்பா அப்பப்பா எப்பா ஸ்டாலின் நாங்க இங்க கடந்து இப்படி பேசணுமா? 16 பாசனங்களுக்கு நீங்க தண்ணி திறந்து விட்டுருக்கீங்க. உடம்புடி என்ன இழிச்சவா ஏரியாவா? சாத்தாங்குளம் என்ன இழிச்சவா ஏரியாவா? நாங்க தண்ணி குடிக்கலையா? நான் தீர்வு கட்டலையா? நான் விவசாய நிலத்துக்கு காசு கட்டலையா? நான் பண்ற விவசாய பொருள் இங்க வித்து உனக்கு வருமானம் தரலையா? ஏன் எங்களை ஒதுக்கி வச்சிருக்கீங்க? எதுக்காக எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க? நாங்க ஏன் இப்படி பாதிக்கப்பட்டவங்களா அல்லது உங்களால ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களா? இந்த தண்ணி ஓடுறதுக்கு கட்டின இடத்துல ஐயோ சரித்திரம் பேசுறோம் எங்களெல்லாம். உண்மையிலேயே வெளிநாட்டுக்காரங்கிட்ட போராடுறதுக்கு காந்திஜி அவரு இவருன்னு எத்தனையோ பேர் போராடுறாங்க. அன்னைக்கெல்லாம் அதான் வரலாறு எழுதி வச்சு நல்லா காங்கிரஸ் உங்க கட்சியை வளர்த்துட்டீங்க. வாங்க பிஜேபி அப்ப இல்ல. நாங்க எதுக்காக எங்களுக்கு நீங்க தனி தெரியல? ஒரே கேள்விதான் எனக்கு. நான் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி தான் பேச விரும்புறேன். டிஎம்சி எனக்கு தெரியாது, கண்ணாடி எனக்கு தெரியாது. ஒரு மனிதனை முக்கும் அளவிற்கு ஒரு அணைக்கட்டு கட்டப்படுதுன்னு வச்சுக்கோங்க. 130 அடி வச்சிடுங்க கணக்கு. நான் எனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இடுப்பளவு தண்ணீரை சேமித்து இடுப்பிற்கு மேல் தண்ணீர் வந்தால் பக்கத்து கிராமத்துக்கு தரேன், அதுக்கு மேல தண்ணி வருதா அதுக்கு அடுத்ததுக்கு தரேன். பொங்கிட்டு போதா மொத்தமா தரையா? திறந்து விடணும்ல. நீ இன்னைக்கு சர்ப்ளஸ் வாட்டர் ஏரியா நீ ஏரியா ஒதுக்கி வச்சிருக்கீங்க. எதுக்கு? சர்ப்ளஸ் வாட்டர் வந்தாதான் நீ எனக்கு தரப்பண்ணா. தண்ணி குடிக்காம இருக்க கத்தந்தியா? நீ தண்ணி குடிக்காம நான் இருந்து வாழ்றதுக்கு நீ எனக்கு கத்தந்திருக்கியா? இல்ல எல்லாருக்கும் அந்த உணவுப் பொருள் தேவைப்படுது இல்ல? எதுக்கு என்ன ஒதுக்கி வச்சிருக்க? சர்ப்ளஸ் ஏரியாங்கிறது உபரி நீர். தண்ணி ஃபுல்லா அணை நிரம்பி சர்ப்ளஸ், அதாவது இனி மக்களை பாதிக்கும், வீடுகளை உடைக்கும், அணை உடைந்து விடும் நேரம் வரும்பொழுது எப்பா இழிச்சவன் எங்க இருக்கான்னு வெட்டி தரேன். முட்டிக்கிட்டு சாவடி எழுதிட்டாங்க. 50 கோடி குளம் படுத்து கிடக்கு. நான் குளத்துல நெல்லு போட்டிருப்பேன், நீ வெட்டி திறந்து விட்டுருவேன். என் நெல்லை நான் போய் பார்க்கவும் முடியாது. வச்சிருந்த மிஷின் எல்லாம் தண்ணிக்குள்ள முங்கி போவோம். பிச்சு எடுத்து அடுத்தப்ப வட்டி கிடந்தவங்க ஒரு வருஷம் ஃபுல்லா நடந்துட்டு வருஷம். நான் விவசாயி, அதனால தைரியமா பேசுறேன். நான் சொந்த கையில உழைச்சு சாப்பிடுற விவசாயி. எதுக்காக? அரசாங்கத்தின் உத்தரவுப்படி சர்ப்ளஸ் வாட்டர் தான் இந்த ஏரியாவுக்கு திறந்து விடுறது. ஜிஓல இருந்தா அக்செப்டட். we are all accepting the rules. ஆனா இத்தனை வருஷம் வேலை செய்யறீங்களா கவர்மெண்ட்ல? ஏமா இந்த சைடு இப்படி வறுமையில அடிமட்ட தண்ணி போயிடுச்சு. இனிமே இதை சர்ப்ளஸ் ஏரியாவா வைக்காத, மெயின் ஏரியாவா வை. தண்ணி அங்க பாதியில வந்தோன்னு திறந்துங்க உடுப்பாய் உனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரி இல்லையா? அதுக்கு நீங்க வேலைக்கு வரலையா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எல்லாம் எதுக்கு எழுதி வாரீங்க? யூபிஎஸ்சி எதுக்கு எழுதி வாரீங்க? எங்களை மாதிரி மக்கள் வாழ்றதுக்காக தானே வாரீங்க. கட்சியில நான் காசு சம்பாதிக்கிறதுக்கு வரல, பேர் சம்பாதிக்கிறதுக்கு வரல. என் கூட பிறந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டா தரணும். பயமோ வருத்தமோ எதுவுமே கிடையாது. சமுதாயத்துக்காக நாங்க பிறந்திருக்கோம். பிஜேபி கட்சியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு உயிரும்
நாங்க இருக்கிற வரைக்கும் என் மண்ணை எவனும் சுரண்டவும் முடியாது, வித்து திங்கவும் முடியாது. சடையநேரி கால்வாயில இருந்து மருதூர் மேற்காயில இருந்து திறந்து 16 பாசனத்துக்கு தண்ணி விட முடிஞ்ச உங்களுக்கு 2 ஒன்றியத்துக்கு உங்களால தண்ணி திறந்து விட முடியலன்னா எங்களை எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க? எந்த இடத்துல வச்சிருக்கீங்க நீங்க? இந்த ரோட்டுக்கு நாங்க வரி வேணும், அது வேணும், இது வேணும், அவ்வளவு நான் கரெக்டா கட்டிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னைய மதிக்கல. சடையநேரி கால்வாய் என் காலை வந்து தண்ணி என் காலை தழுவுற வரைக்கும் இங்கதான் இருப்பேன். தலைவர் இருக்கும்போது நாங்க யாரும் தங்க வேண்டிய அத்தனை பேருக்கும் நன்றி.